சன்ரைசர்ஸோட பிளேயிங்லன்னு பார்த்தோன்னா அப்படிதான் நான் போவேன். அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன், ஹைன்ரிக் வாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, ஸ்மரன் ரவிச்சந்திரன், பிரைடன் காஸ், ஹர்ஷ் துபே, சிவம் மாவி, இஷான் மலிங்கா, ஜீஷான் அன்சாரி, இம்பாக்ட் சப் அனிகேத் வர்மா और वन ऑफ हर्षाल पटेल एंड प्रफुल हिंगे. இப்ப பேட் கமின்ஸ் முதல் 7 மேட்சுக்கு விளையாட போறது இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இஷான் கிஷனை கேப்டனா போந்திருக்கா. இந்த பவுலிங் நான் முன்னாடில இருந்தே சொன்னேன், இது வீக்கா தான் இருக்கு. அதுவும் யாருமே பெருசா பவுலரையும் வாங்கல. என்ற ஆக்ஷன் நிறைய ஒரு அன்கேட் பிளேயர்ஸ் தான் வாங்கினா. சோ இந்த 11ல நான் பைரன் காஸ் அண்ட் இஷான் மலிங்கான்னு நான் போந்திருக்கேன். ஹர்ஷால் பட்டேல் 8 கோடிக்கு ரிட்டைன் பண்ணியிருக்கா. ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் சிவம் மாவி விளையாடுனா அவர் நியூ பால்ல போடலாம். பிரைடன் கார்ஸும் அவர் எந்த ஃபேஸ்டுமே ஒரு பெருசா ஒரு T20ல இம்பாக்ட்ஃபுல்லான பவுலர் மாதிரி எனக்கு தெரியல. ஆனா அவர் நியூ பால்ல போடலாம். இஷான் மலிங்காவும் பவர் பிளேல போடலாம், பட் நாட் அன் ஒஃபென்சிவ் பவுலர். ஸோ ஹர்ஷால் பட்டேலும் இந்த ஸ்டார்டிங் 11ல டிஃபென்சிவ் பவுலரா கொண்டு வந்தா ஒரு விக்கெட் டேக்கிங் த்ரெட் அவ்வளவா இருக்காது. ஏன்னா ஜீஷான் அன்சாரியும் போன சீசன் தான் வந்தார். ஸோ அது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கலாம் அவருக்கு. பேட்டிங் லைனப் இட் லுக்ஸ் குட். நான் லியம் லிவிங்ஸ்டனை வாங்கியிருந்திருக்கா. நான் ஒரு இக்குவேஷனுக்குள்ள கொண்டே வரல. இங்கிலாந்து சென்ட்ரல் கான்ட்ராக்ட்லயும் இல்ல, ஃபார்ம்லயுமே இல்ல. எதனால 13 கோடி கொடுத்து வாங்கினா இதுல எனக்கு புரியவே இல்லை. கிரிக்கெட்லயே பவுலிங் வீக்கா இருக்கு. அனிகேத் வர்மா மே நாட் பிளே இந்த 11னா லியம் லிவிங்ஸ்டன் எதனால வாங்கியிருந்திருக்கான்னு எனக்கு புரியவே இல்லை. Jack Edwards has been ruled out of the tournament. டேவிட் பெயின் ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர். எப்படி வர முடியும்னா இந்த 2 பவுலர் யாராவது ஒருத்தர் ஃபார்ம் போச்சுன்னா இல்ல இன்ஜூர் ஆனாலாம் then David Payne can play. Conditions based replacement coming to Mendes. இந்த பேட்டிங் லைனா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா அந்த பவுலிங் ஆர் த வீக்கஸ்ட் இந்த டோர்னமெண்ட்ங்கிறதுனால இந்த டீம் குவாலிஃபை பண்ணது கஷ்டப்படும்.